உளவியல் வந்து மனிதர்களுடைய நடத்தையை புரிந்து கொள்வதற்கான படிப்பு மட்டும் தான் அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா, நீங்க நிஜ வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும். இது விலங்குகளுடைய பிஹேவியருக்கும் பொருந்தும் அப்படின்னு. ஏன்னா, நெறைய ஆராய்ச்சிகள இத பேஸ் பண்ணி தான் விலங்குகள யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு பெட்ட வளர்க்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, அந்த பெட்டுக்கும், அந்த ஓனருக்குமான ரிலேஷன்ஷிப்ப நீங்க அசஸ் பண்ணீங்கன்னா புரியும். இந்த பெட்டுக்கு வந்து எப்ப பசிக்குது, அது என்ன மாரியான நடத்தையை வெளிப்படுத்தும், அதனுடைய தேவை என்னங்கிறது வந்து, அது வாயால பேச முடியலன்னா கூட, வெர்பலா கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா கூட, அந்த பெட்டோடைய ஓனர் புரிஞ்சுக்கிறாங்க. கேர்டேக்கரோ, அந்த பெட்ட பராமரிக்கிறவங்களுக்கு அது புரியுது. இது பெட்ஸுக்கு மட்டும் இல்ல, டொமெஸ்டிக் அனிமல்ஸ்க்கு மட்டும் இல்ல. வைல்ட் அனிமல்ஸா இருந்தா கூட, இதையும் நாம இவர்களுடைய நடத்தையும் டேம் பண்ணக்கூடியவங்களா தான் இருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, சிங்கம், புலி இத எல்லாத்தையுமே சர்க்கஸ்ல வந்து டேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ, இந்த மாதிரியான வைல்ட் அனிமல்ஸ் சிங்கம், புலி காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களுடைய பிஹேவியரையே உளவியல கொண்டு நம்மளால கட்டுப்படுத்த முடியும். கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன மாதிரியான டாக்டிக்ஸ்க்கு இது பணியும் அப்படின்ற காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களுடைய உளவியல், அவங்களுடைய நடத்தை, அவங்க மனசுல என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கிறத அறிஞ்சா, நாம அவங்களுடைய பிஹேவியர கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, ஏன் நம்மளால மனிதர்களுடைய பிஹேவியர உளவியல கொண்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆராய முடியாதுங்கிறது தான் நாம சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கு.